இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜாதகத்துல குரு தோஷம் இருந்தால், குரு சரியில்லைன்னா, குரு பலம் இல்லைன்னா எந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணும், வழிபாடு பண்ணணுன்றதை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். மேஷ ராசிக்கு இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கிறார் இல்லையா? இப்போ விலக போறார். மே 1ஆம் தேதி குரு பயிற்சி வருது. அன்றைக்கு மேஷத்தில் இருக்கக்கூடிய கோச்சார குரு ரிஷபத்துக்கு போறார். ரிஷபம் சுக்கிரனோட வீடு. ஜோதிடத்தில் குரு அணின்னு ஒன்று இருக்கு, சுக்கிரன் அணின்னு ஒன்று இருக்கு. இந்த குருவும் சுக்கிரனும் எதிர் அணியை சேர்ந்தவர்கள். அதனால தான் தனுசு லக்னம், மீன லக்னத்துக்கு சுக்கிர தசை வரக்கூடாது. ரிஷப லக்னம், துலாம் லக்னத்துக்கு குரு தசை வரக்கூடாது. அது சில பிரச்சனைகளை, சங்கடங்களை ஏற்படுத்த தான் செய்யுது. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிரன் உச்சமான தப்பு. துலாம் ரிஷபம் லக்னமாக இருந்து குரு உச்சமானாலும் அது தப்பு. அப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சியில குரு பகவான் எங்க வர்றார்? ரிஷபத்துக்கு வரார். ரிஷபம் யாரோட வீடு? சுக்கிரனோட வீடு. ரிஷப ராசி நேயர்கள், ஜென்ம குரு மட்டுமல்ல, அது சுக்கிரனுடைய வீட்டுக்கு குரு பகவான் வரார். இந்த மாதிரி சமயங்கள்ல அல்லது யாருக்காவது ஜாதகத்திலேயே குரு சரியில்லாம இருந்தா, குரு நீசமாயிடுச்சு, குரு வக்ரமாயிடுச்சு, குரு ராகு கேது பிடியில் இருக்கு, குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கு, பலம் இல்லாமல் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா, யாருக்காவது 7ல் குரு இருந்தா அது திருமண வாழ்க்கையில் அல்லது திருமணம் அமைகிறதுல சில பிரச்சனையை ஏற்படுத்துது. பொதுவாக 7ல் சனி இருக்கும்போது, கேது இருக்கும்போது திருமணம் தாமதமாகுது அப்படின்றது சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் பாவ கிரகம். நானே என்னோட பதிவுகளில் சொல்லியிருக்கேன். குரு இருந்தால் கூட பிரச்சனையாகுமா அப்படின்னா, 7ல் குரு இருக்கும்போது அந்த பாவகம் பலமாகுது. 11ல் குரு இருக்கும்போது அந்த பாவகம் பலமாகுது. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம ஜாதகத்தில் குரு தோஷம் இருக்குது, குரு சரியில்லாமல் இருக்குது, குருவால் சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு யாருடைய ஜாதகத்திலையாவது இருந்தால் அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களுள் ஒன்று திருலோக்கி. இது எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் திருப்பனந்தாள், அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கு. ஏமநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள குரு பகவான் 2 கைகளையும் கூப்பிய நிலையில் இருக்கிறார். என்னோட பதிவுகளில் நான் தொடர்ந்து உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறது, கிரகங்கள் கடவுளுக்கு கட்டுப்பட்டது. ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த கோவிலில் ஏதாவது ஒரு கிரகம் ரொம்ப விசேஷம்னா, இப்போது திருநள்ளாறு இருக்கு இல்லையா, அங்கே யார் விசேஷம்? உடனே எல்லாரும் சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சனி கோவில் கிடையாது, எல்லாரும் அதை சனி கோவில் ஆக்கிட்டாங்க. அது தர்பாரண்யேஸ்வரர் கோவில். அங்கே போய் சனி பகவான் வழிபாடு செய்து அருள் பெற்றார். அப்போ நாம் போய் தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு செய்தால் நமக்கும் நன்மை கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. நமக்கும் நன்மை கிடைக்கும் என்பது நம்பிக்கை, மரபு. நம்ம சிவபெருமானையும் கும்பிட்டு அந்த கிரகத்தை கும்பிடணுமே தவிர, நிறைய பேர் அந்த கிரகத்தை மட்டும் கும்பிட்டுட்டு வர்றாங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் கூப்பிய நிலையில் கைகளை வச்சிருப்பார். அவரை நல்லா கும்பிடுங்க. அவருக்கு அருள் செய்த சிவபெருமானையும் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் இந்த கோவிலில் குரு பகவானுக்கு சிவபெருமான் ரிஷபாரூடராக காட்சி கொடுத்தார். அந்த மூர்த்தத்தை நீங்கள் பார்க்கலாம். திருலோக்கி கோவிலுக்கு போனீங்கன்னா ரிஷபாரூடராக உமா மகேஸ்வரியோடு மகேசன் காட்சி கொடுத்த அந்த மூர்த்தம் இருக்கு. அதை பார்த்து குரு பகவான் கைகூப்பி வணங்கிய நிலையில் இருப்பதை நாம் பார்க்கலாம். யாருக்காவது ஜாதகத்தில் குரு தோஷம் இருந்தா, குரு பலம் வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள் ஒன்று திருலோக்கி. இங்கே போய் குரு பகவானையும் வழிபாடு செய்து சிவபெருமானையும் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.